ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம ஒரு மூவி பார்க்க போறோம். இந்த மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுலயே ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ண ஹீரோயினை பல வருஷம் கழிச்சு சந்திக்கும் போது அவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி காதல் வருது அப்படின்றதுதான். ஸோ எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மூவியை எதில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் அவங்க வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா. நான் உன்னோட ஊருக்கு வந்தால் பிரச்சனை இல்லையாடி, என்னை பார்த்துப்பியா, எப்படியாவது என்னை காப்பாற்றுவியா அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. ஃப்ரெண்டுக்காரியும் நீ கவலையே படாத, நீ ஃப்ளைட் மட்டும் ஏறிடு, மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இவங்க தான் நம்ம ஹீரோயினோட அம்மா. ஆக்சுவலாக ஹீரோயின் எதுக்காக வீட்டை விட்டு ஓடி வந்தா அப்படின்றத தான் காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நடக்கிறதுல, உட்கார்றதுல, பேசுறதுல, தூங்குறதுல எல்லாத்துலேயும் ஒரு ராயலாக இருக்கணும். ஹீரோயினுக்கு ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும்னு ஆசை. அதனால அவளுக்கு சீட்டும் கிடைச்சிருக்கு. அவள் படிக்கவும் போக போறேன்னு சொல்றா. ஆனால் இவங்களுக்கு பிடிக்கல. ஒரு பணக்கார பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அதுக்காக தான் இவளை பிடிச்சி இவ்வளோ டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ தான் ஜெனி. இவ தான் நம்ம ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். இவ என்ன சொல்றா அப்படின்னா, கவலையே படாதடி, என்னோட அங்கிள் வருவாரு, அவர் உன்னை ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ணிப்பாரு, அவர் மட்டும் அங்க வந்துட்டாருன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் எவன் வந்தாலும் உன்னை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, உன்னை அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுக்குறா. இங்க ஏர்போர்ட்லயுமே ஹீரோயினை தேடிக்கிட்டு ஆளுங்கெல்லாம் வந்துடுறாங்க. அதனால இவ என்ன பண்றான்னா, போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டுறா. அவ்வளவுதான், கொஞ்ச நேரத்திலேயே அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. ஐயோ, டிராமாலெல்லாம் ட்ரெஸ் கழட்டி போட்டுட்டு வேற ட்ரெஸ்ல போனா கண்டுபிடிக்க மாட்டாங்க, இவனுங்க என்னடா கண்டுபிடிச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறா. எல்லா சைடும் சுத்து போட்டு ஹீரோயினை பிடிச்சிக்கிட்டு இருக்கானுங்களா. இவளும் கஷ்டப்பட்டு ஒரு சைடா ஒரு தேர்வான்னு பூந்து பூந்து ஓடிக்கிட்டு இருக்கா. இப்பதான் நம்ம ஹீரோவோட இன்ட்ரடக்ஷன். நம்ம ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுக்கிறான். அவன் ஒரு கார்னர்ல நின்னுக்கிட்டு இருக்கான். என்ன உனக்கு ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்கும் போது இவளுமே ஆமா, நீங்க ஜெனியோட அங்கிள் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமா, எனக்கு உங்க ஹெல்ப் வேணும், தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க, எங்க அம்மாவோட ஆளுங்கெல்லாம் என்னை துரத்திக்கிட்டு வராங்க அப்படின்னும் போது அவ்வளவுதானே, சரி ஓகே, ஆனா தயவு செஞ்சு என் மேல நீ கோவப்படாத அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை கிஸ் பண்ற மாதிரி ஆக்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் நினைக்கிற, ஐயோ இவனும் நிறைய நாடகம் பார்ப்பான் போல இருக்கே, வரவனுங்க ஈஸியா இதை கண்டுபிடிச்சிருவானுங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டு இருக்கா. அவங்க எல்லாம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றானா, பார்த்தா இன்னொரு சைட்ல இருந்து ஆளுங்க ஓடி வராங்க. ஐயோ, ஆபத்துக்கு பாவம் இல்ல, வேற வழியும் இப்போதைக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டைரக்டாவே ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறா. ஹீரோயின் நினைச்ச மாதிரி அவனுங்களும் கண்டுபிடிச்சிடறானுங்க. மேடம் மரியாதை வெளியில வாங்க, இதுக்கு மேல எங்களை ஓட வைக்காதீங்க அப்படின்னு சொல்றானுங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானே, நீ இங்கே ஓரமா நில்லு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, எனக்காக நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் எல்லாரையும் அடிச்சு தும்சம் பண்ணிடுறான். ஆனா அப்புறமா பார்த்தாதான் தெரியுது, இன்னும் ஆளுங்க நிறைய பேர் வர ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஹீரோயின் வேக வேகமா ஹீரோட கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடி வரா. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நின்னா வேகமா ஒரு கார் நிக்குது. ஐயோ வாங்க ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கையை பிடிச்சி இழுக்கிறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ சொல்றா, இது என்னோட கார் தான், என்ன பிக்கப் பண்ணதான் என்னோட செக்ரட்டரி வந்திருக்கான் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, செக்ரட்டரிய நடு ரோட்லயே இறக்கி விட்டுட்டு ஹீரோயினை மட்டும் கூட்டிட்டு போயிடுறான். இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் போங்கா தெரியலையா, என்ன பாஸ் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு ரோட்ல நின்று கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கார்ல போகும்போது ஹீரோ கிட்ட இப்பதான் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. அவங்க அம்மாவே அதுவும் சொந்த அம்மாவே எவ்வளவு அளவு இவ்வளவு டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, பரவாயில்ல துணிச்சலா இப்பவாவது இந்த முடிவை எடுத்தியே, நீ பண்ணதுல எந்த ஒரு தப்பும் இல்லை, நீ கவலைப்படாத, உனக்கு எதுனா பிரச்சனை அப்படின்னா உன்னை நான் இங்க இருந்து பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயினோட மொபைலுக்கு அவங்க அம்மா வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க, மரியாதையா வந்து சேரு, நீ மட்டும் என் கையில மாட்டினா உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்னு. அது கேட்டதும் ஹீரோயின் பயங்கர அப்செட்டா இருக்கா. அப்ப ஹீரோ ஒரு மிட்டாய் எடுத்து கொடுக்குறான். சின்ன வயசுல ஒரு பொண்ணு என்கிட்ட ரொம்ப டென்ஷனா இருந்தீங்க, ரொம்ப ஃபீலிங்கா இருந்தீங்கன்னா இந்த சாக்லேட்டை சாப்பிடுங்கன்னு என்கிட்ட கொடுப்பா, அதனாலதான் நான் எப்பவுமே இதை என் கையில வச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ என்னோட சின்ன வயசுல இதுதான் என்னோட ஃபேவரட்டான மிட்டாய் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். அப்படின்னா உனக்கு சுத்தமாவே என்ன ஞாபகமே இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோ மனசுக்குள்ள யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ சொல்ற சின்ன வயசு பொண்ணு இவதான் போல. ஒரு வழியா ஹீரோயினை கொண்டு போய் அவ தங்கி இருக்க இடத்துக்கும் டிராப் பண்ணிடுறான். ஹீரோயின் போன உடனே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, அவனோட செக்ரட்டரிக்கு கால் பண்ணிட்டு ஹீரோயினோட ஃபேமிலி கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த கம்பெனியோட பேரு கூட ஷேர் மார்க்கெட்ல இனிமே இருக்க
இருக்கக்கூடாது, அந்த அளவு அவங்களோட கம்பெனி டவுன்ல போகணும் புரியுதா அப்படின்னு சொல்லி செம கோவமா பேசுறான். நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஜெனி இருக்கா இல்லையா, அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டேன், நீ வா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கிளப்புக்கு கூட்டிட்டு வரா. நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் இத மாதிரி எல்லாம் எங்கேயுமே அவ வந்ததே இல்ல. சரக்கு எடுத்து கொடுக்குறா, சரக்கு குடிச்சிட்டு ஐயோ கன்றாவியா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, நீ எல்லாம் ஜூஸ் குடிக்கதா லாக்கி, ஜூஸையே குடி அப்படின்னு கலாய்க்கிறா. உங்க அங்கிள் ரொம்ப ஸ்வீட், ரொம்ப நல்லவர் தெரியுமா, எனக்காக பெரிய ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, யாரு, என்னோட அங்கிளா, அடி பாவி, அவன் கிட்ட இருந்து தள்ளிடு, அவன் ரொம்ப மோசமானவன், உனக்கு தெரியாது, அவனோட பேரு கேட்டாவே இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே அலறுவாங்க, அந்த அளவு டெரர் பீஸ் தெரியுமா, அவன் கிட்ட இருந்து கொஞ்சம் நீ தள்ளியே இரு அப்படின்னு சொல்லும் போது, ஹீரோயினுக்கு என்னது அவனா அப்படியா அப்படின்ற மாதிரி பயமா இருக்கு. நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து பேசிக்கலி பயங்கர கோவக்காரன் போல, அதனால எந்த நேரமும் வந்துட்டு இந்த புத்தாவோட மாலையை வச்சுட்டு ஜெபம் சொல்லிக்கிட்டே இருக்கான். அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸே கலாய்க்கிறானுங்க, டே நீ என்னதான் கண்ட்ரோல் பண்ணாலும் உன்னால உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியறது இல்ல, அப்புறம் எதுக்குடா இந்த மாதிரி சீனெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒருத்தன் என்ன கேட்கறான் அப்படின்னா, நேத்து ஒரு பொண்ணை காப்பாத்தினியாமே கஷ்டப்பட்டு, யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அவ என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்றான். என்னது ஃபர்ஸ்ட் லவ்வா, இன்னமும் இந்த உலகத்துல இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இருக்காடா அப்படின்னு கேக்குறானுங்க. அப்ப அந்த இடத்துக்கு வேக வேகமா ஒருத்தன் ஓடி வரான். கீழே கிளப்ல 2 பொண்ணுங்க வந்திருக்காளுங்க, தனியா தான் வேற வந்திருக்காளுங்க, செம்மையா இருக்கா, அதுலயும் ஸ்ரீஜன்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் பொண்ணு, சான்ஸே இல்ல, செம்ம டக்கரா இருக்கா, யாருக்குன்னா வேணுமா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேக்குறான். காண்டான ஹீரோ கத்தி எடுத்து அவனோட மூஞ்சிலேயே எடுத்து சொருகுறான். அதுல அவனுக்கு லைட்டா கோடே விழுந்துடுது. அதே நேரத்துக்கு ஃப்ரெண்டுக்காரி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க, அவளும் போய் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறா. அதுக்குள்ள இங்க ஹீரோயின் கிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்ண வந்துடுறான். அவன் வந்துட்டு, நீ ரொம்ப அழகா இருக்க, இன்னைக்கு நைட்டு என் கூட இரேன், எவ்வளவு நீ சார்ஜ் பண்ற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கான். நான் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றாளா, சும்மா நடிக்காதடி, உன்னை பார்த்தாவே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்ச ஒரு தள்ளுறான். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்த உடனே ஹீரோயினை தாங்கி பிடிச்சிக்கிறான். உடனே ஹீரோயின், இவர் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட், அதனால என்னை தொல்லை பண்ணாம இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்றாளா. நம்ம ஹீரோக்கு அதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ இவனை சும்மாவா விடுவான், இவன் கையை பிடிச்சி முறுக்குன்னு முறுக்கி எடுத்துடுறான். இதை பாரு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இங்க சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது, இவனும் வேக வேகமா அங்க இருந்து ஓடிடுறான். ரொம்ப தேங்க்ஸ், என்னால உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, ஆனா நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்க இங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு, என் ஃப்ரெண்டு எங்க போனானே தெரியல, அவளை காணோம் அப்படின்னு சொல்றா. அதனால என்ன இருக்கு, அவ இந்த ஊருக்கு பழக்கப்பட்டவதான், எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு கரெக்டா வந்துருவா, அதனால கவலைப்படாத, நான் கொண்டு போய் உன்னோட வீட்டுல விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினை போய் கார்ல உட்கார வைக்கிறான். ஒரு 5 நிமிஷம் மட்டும் உட்காந்துட்டு, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு உள்ள போறான். உள்ள போனாதான் தெரியுது அந்த ஆளை புடிச்சிட்டு வந்திருக்கானுங்க. அப்போ ஹீரோ வந்து சும்மாவா விடுவான் அவனை, அதனால உள்ள போயிட்டு அவனை எவ்வளவு டார்ச்சர் பண்ண முடியுமோ 5 நிமிஷத்துக்குள்ள அவனை டார்ச்சர் பண்ணிட்டு கரெக்டா வெளியில வரான். திரும்பி வந்து பார்த்தாதான் தெரியுது இவ கார்லயே நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இப்பதான் கொஞ்சமா முழிப்பு வருது. அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது ஹீரோவோட மடியில படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஐயோ, அங்கிளோட மடியிலயா படுத்து நம்ம தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பதறி போயிடுறா. அப்பதான் ஹீரோயின் கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, நீ காஸ்டியூம் டிசைனர் தானே, எனக்கு ஒரு நல்ல காஸ்டியூம் டிசைன் பண்ணி கொடு, எனக்கு பக்காவான ஃபிட்டிங்ல வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் உடனே வீட்டுக்கு போய் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஒரு டிசைன் பண்ணி நம்ம ஹீரோக்கு அதை போட்டோவும் எடுத்து அனுப்பி விடுறா. ஹீரோ அதை பார்த்த உடனே, நீ வந்து என்ன நல்லாவே கற்பனை பண்ணி வரைஞ்சிருக்கன்னு நினைக்கிறேன், ஆனா என்னோட ஆப்ஸ் எல்லாம் அப்படி இருக்காது, நீ என்ன பாக்குறியா அப்படின்னு சொல்றான். அப்படி என்னடா நம்ம அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து மறுபடியும் அவ அந்த போட்டோவை பாக்குறா. அப்பதான் தெரியுது நம்ம ஹீரோவை அண்டர்வேரோட வரைஞ்சி வச்சிருக்கா. ஐயோ, இதுதான் அவன் பார்த்துட்டு அப்படி சொல்றானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறா. பதட்டத்துல வீடியோ கால் வேற பண்ணி விட்டுறா. அப்ப வந்துட்டு கன்ஃபார்மா பாக்குறதுக்கு தான் வந்து ஹீரோயின் கால் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி இவன் கன்ஃபார்மே பண்ணிக்கிறான். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, உண்மையாவே வந்து நான் பாக்கணுன்றதுக்காக எல்லாம் போன் பண்ணல, நான் பதட்டத்துல தெரியாம கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நீ டிசைனர், உனக்கு என்னோட கரெக்டான மெஷர்மெண்ட் தேவைப்படும், இதை நான் தப்பாலாம் நினைக்கல, நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆப்ஸை காட்டுறான். ஐயோ, அடமானங்கிட்ட சண்டாலா, என்னடா பண்றன்ற மாதிரி இவன் மூஞ்ச மூடிக்கிறா. அவன், இல்ல நீ கரெக்டா பாரு, அப்பதான் நீ கரெக்டா வந்து எனக்கு தச்சு
சமைச்சு கொடுப்ப அப்படின்னு கலாச்சிக்கிட்டு இருக்கான். போதும் போதும் நான் பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை டக்குன்னு கட் பண்ணிடுறா. இவன் ஏதோ சொல்லலான்னு வரான். அடிப்பாவி, அதுக்குள்ளேயே போனை கட் பண்ணிட்டியே அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். நைட்டெல்லாம் ஹீரோயினுக்கு தூக்கத்துல ஹீரோ கனவுல வந்து என்னோட ஆப்ஸை பாக்குறியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஐயோ கடவுளையே, நிம்மதியா ஒரு தூக்கம் கூட தூங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு காலையில செம்ம கடுப்புல எழுந்துக்கிறா. ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஐடியா கேட்கிறா. உங்க அங்கிளுக்கு நான் ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும், அவர் இது வரைக்கும் என்ன 2 வாட்டி காப்பாத்திட்டாரு அப்படின்னும் போது உனக்கு என்ன தோணுதோ நீ வாங்கி கொடு அப்படின்னு சொல்றா. ஹீரோயினும் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா டை வாங்கிட்டு அதுல ஹீரோவோட பேரை இவளே அழகா எம்ப்ராய்டரி பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கா. ஹீரோயினோட அம்மா ஆளுங்களை அனுப்பி செட் ஆகலன்னு சொல்லிட்டு அவங்களே இந்த ஊருக்கு வந்துடுறாங்க. வந்த உடனேயே வந்து பொண்ணை பத்தி விசாரிக்கும் போது அப்பதான் தெரியுது சென்னைன்னு சொல்லிட்டு ஒரு கேங்ஸ்டர் கூட தான் அவ இருக்கா. அவன் தான் வந்து அவளுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கான். அவனை பகிச்சுக்கிட்டு நம்ம அவளை இங்க இருந்து கொண்டு போறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அந்த பிரிண்ட் அவுட்டை எடுத்துட்டு போய் ஹீரோ கிட்ட காட்டுறா. லேட்டஸ்டா அவ பண்ணிருக்க டிசைனை. உடனே அவனுமே பிடிச்சி போய் இதே எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிடுறான். அப்பதான் ஹீரோக்கு சில மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு நைட்டு கனவுல வந்ததுதான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோக்கு வந்து நல்லாவே புரிஞ்சிடுது இவ இமேஜினேஷன்ல இருக்கான்னுட்டு. அதனால இவன் வந்து இவளை டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கலாச்சிக்கிட்டு இருக்கான். அதே டைமுக்கு வெளியில பார்த்தா ஹீரோயினை தேடிக்கிட்டு ஹீரோயினோட அம்மா ஹீரோவோட ஆபீஸ்க்கே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொல்ல கேட்காம இவங்க பாட்டுட்டு வேகமா போயிடுறாங்க. உள்ள போனா ஹீரோ வந்து சைலண்டா உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோ மட்டும்தான் இருக்கா மாதிரி இருக்கு. ஆல்ரெடி வந்து சவுண்ட் வெளியில இருந்து உள்ள கேட்டிருக்கு. அதனால இவங்க எல்லாம் ப்ரிப்பேரா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் மரியாதையா என் பொண்ணை என்கிட்டயே கொடுத்துரு, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, இது எங்களோட குடும்ப பிரச்சனை. அது மட்டும் இல்லாம அவ சின்ன பொண்ணு, அவ ஏதோ ஒரு வகையில என் மேல கோபத்துல இங்க வந்துட்டா, அவளுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன், எங்க குடும்ப மானமே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அவ ஒண்ணும் உங்களோட பொம்மை கிடையாது, நீங்க ஆட்டி வச்ச மாதிரி எல்லாம் ஆடுறதுக்கு. அவளுக்கு 19 வயசு ஆயிடுச்சு. அவ எங்க இருக்கணும் அப்படின்றத அவளால டிசைட் பண்ண முடியும். அதனால அவ வந்தானா நீங்க கூட்டிட்டு போங்க, அவ வரல அப்படின்னா அவளை நீங்க தொல்லை பண்ணவே கூடாது. ஆனா அவ இங்க இல்ல, மரியாதையா இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தாதான் தெரியுது ஹீரோயின் உட்காந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. நீ கவலையே படாத, நான் இருக்கிற வரைக்கும் என் கிட்ட இருந்து இங்க இருந்து உன்னை யாராலையும் கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்றான். இப்பதான் செக்ரட்டரி வந்து ஒரு விஷயத்த சொல்றான். சார், அவங்க அம்மா வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இவங்க தங்கியிருந்த இடத்துல எல்லாம் பிரச்சனை பண்ணி அவங்களோட பொருள் எல்லாத்தையும் வெளியில தூக்கி போடுற மாதிரி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஒரு காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சது இல்லையா, அங்கேயே இவங்களோட சீட்டை வந்து விட்ரா பண்ணிட்டாங்க. இனிமே இவங்களால அந்த காலேஜ்ல சேர்ந்து படிக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த காலேஜே என்னோட இதுதான், கவலைப்படாத, உனக்கு யாரு சீட்டு இல்லை அப்படின்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு அங்க வேலையே இல்லை அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இனிமே நீ தனியா இருக்க வேண்டாம், கண்டிப்பா நீ தனியா இருந்தீன்னா உனக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவனோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறான். ஹீரோயினை வீட்டுல விட்டுட்டு நேரா வந்து ஹீரோயினோட அம்மாவை பாக்குறதுக்காக தான் வரான். ஏன்னா நம்ம ஹீரோயின் இருக்கிறா அப்படின்றதுக்காக ரொம்ப சாஃப்டா பேசியிருப்பான். இங்க அடியாளுங்கள்லாம் கூட்டிட்டு வந்துட்டு இங்க பயங்கரமாவே மிரட்டுறான். இதுக்கப்புறமும் சும்மா நீ அவளை தேடி தேடி வந்த அப்படின்னா உன்னோட கம்பெனியே இருக்காது, ஆல்ரெடி உன்னோட கம்பெனி எல்லாம் நஷ்டத்துல தான் போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றான். இவங்களுமே பயந்துகிட்டு கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுறாங்க. இங்க ஹீரோவோட வீட்டுல விட்டுட்டு போனா இல்லையா, இவ வந்து பாக்குறா இவளுக்கு கொடுத்த ரூம் வந்து செம்மையா ரெடியா இருக்கு. ஆல்ரெடி ஒரு பொம்பளை பிள்ளை அந்த ரூம்ல வாழ்ந்துகிட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் வந்து ரெடியா இருக்கு இவளுக்காக. இதெல்லாம் பார்க்கும்போது இவ என்ன நினைச்சுக்கிறா அப்படின்னா, ஆல்ரெடி ஹீரோ யார் கூடயோ லிவின்ல இருக்கான் போல, அதனாலதான் வந்து இது எல்லாமே இருக்கு, ஏதோ ஒரு பொண்ணோட ரூம் தான் இது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறா. ஒருவேளை அந்த மிட்டாய் கொடுத்த பொண்ணு தான் இவனோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவ கற்பனை பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்பவும் இவ மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிறா அப்படின்னா, நம்மளா எந்த ஆசையும் வளர்த்துக்க வேண்டாம், அது மட்டும் இல்லாம நம்ம இங்க தங்கணும் அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஹீரோ வந்த உடனே சொல்லிட்டு நம்ம வேற எங்கன்னா வெளியில போய் தங்கிடணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரா. நைட்டு பார்த்தா ஹீரோ வரான், ரொம்ப லேட்டா வரான். அதுக்குள்ளேயே ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. அதோட மறுநாள் காலையில தான் 2 பேரும் மீட் பண்றாங்க. அப்பவும் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோ வந்து உனக்காக நான் தான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ண சாப்பிடு அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோ வந்து என்ன கேக்குறான் அப்படின்னா, என் கூட நீயும் வந்துட்டு அந்த பார்ட்டிக்கு வரணும் அப்படின்னு சொல்றானா. ஹீரோயினுக்கு சமஷாக்கு, இவன் என்னடா நம்மளை கூப்பிடுறான் அப்படின்னு யோசிக்கிறா. இல்ல நான் எப்படி உங்க கூட அந்த பார்ட்டிக்கு வர்றது, அதெல்லாம் செட் ஆகாது, நான் வரக்கூடாது, நான் வந்தா நல்லா இருக்காதுன்னும் போது உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். அப்படி இல்ல, ஆல்ரெடி உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க,
அப்ப நான் உங்க கூட வந்தேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிடும், அதனாலதான் வேண்டான்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, யார் அப்படி உங்ககிட்ட சொன்னா அப்படின்னு கேக்குறான். உங்களோட வீட்டுல பொண்ணுக்காக ஒரு ரூம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம நீங்க சொன்னீங்க இல்லையா சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு ஒரு ஸ்வீட் ஹார்ட் இருக்கான்னு சொல்லிட்டு, அப்ப அந்த பொண்ணு உங்க கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பான்னு சொல்லிட்டு நானே யூகிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றா. நான் சொன்னதை வச்சு உனக்கு கொஞ்சமாச்சும் ஞாபகம் வரும் அப்படின்னு நினைச்சேன், ஆனா உனக்கு சுத்தமா ஞாபகமே வரல. அந்த மிட்டாயை எனக்கு கொடுத்ததே நீதான். சின்ன வயசுல கரெக்டா 10 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு ஒரு 8-9 வயசு இருந்திருக்கும். அந்த டைமுக்கு நான் வந்துட்டு கிரவுண்ட்ல விளையாடிக்கிட்டு இருக்கும் போது பசங்க எல்லாம் வந்து தகாத முறையில பிறந்தவன் தானே நீ அப்படின்னு சொல்லி என்னை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அங்க நான் தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும் போது நீ வந்து எனக்கு இந்த மிட்டாயை கொடுத்த, எப்ப சோகமா இருக்கியோ இந்த மிட்டாயை சாப்பிடு, அப்ப ரொம்ப சந்தோஷமாயிடுவ அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கொடுத்துட்டு போயிட்ட அப்படின்னு சொல்றான். எப்ப நீ இந்த ஊருக்கு வந்தியோ அப்பவே உனக்காக நான் ஒரு ரூமை ரெடி பண்ணி வச்சுட்டேன். முட்டாள், அது உன்னோட ரூம் தான். இந்த சாக்லேட்டும் நீ தான் கொடுத்த, என் மனசு பூராவும் நீ தான் இருக்க அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு பார்ட்டிக்கு வந்து ஹீரோயின் ட்ரெஸ் ரெடி பண்ணிட்டா இல்லையா, அதனால ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு பார்ட்டிக்கு ட்ரெஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கா. அந்த டைமுக்கு அவளும் ட்ரை பண்ணிட்டு வந்து ஜிப்ப போடலாம் அப்படின்னு சொல்லி ஆளை தேடினா யாருமே காணோங்க. அப்ப அந்த டைமுக்கு ஹீரோ வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் புதுவிதமாலாம் ஜிப்ப போட்டு விடுறான். அட பாவீங்களா, வர என்னெல்லாம் பண்றீங்கடா அப்படின்ற மாதிரிதான் நமக்கு தோணும். என்ன உடனே கண்ணாடி முன்னாடி நிக்க வச்சு, பாத்தியா நம்ம 2 பேரும் பாக்குறதுக்கு வந்து புதுசா கல்யாணம் ஆனவங்க மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு பார்ட்டிக்கு வர போறாங்க இல்லையா, அந்த பார்ட்டில ஹீரோயினோட அம்மாவும் கலந்துக்கிறாங்க. ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா இல்லையா, அவனுமே வந்திருக்கான். எதுக்காக அப்படின்னு பார்த்தா எப்படியாவது ஹீரோயின் இங்க இருந்து கூட்டிட்டு போகணுன்றதுக்காக. இப்பதான் ஹீரோவும் ஹீரோயினும் அதை எடுத்துக்கே வராங்க. வந்த உடனே பார்த்தா எல்லாரும் ஆல்ரெடி வந்து அவங்கள பத்தி கிசே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பாரு சின்ன பொண்ணா புடிச்சிட்டு இருக்கா, அழகாதான் இருக்கா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. உடனே ஹீரோயினோட அம்மாவும் அந்த ஃபியான்சி இருக்கான் இல்லையா, அவனு 2 பேருமே வந்துடுறாங்க. வந்துட்டு எல்லாரும் எதிர்க்கும் பஞ்சாயத்து பேசுற மாதிரி எங்களோட வாழ்க்கையை இவ அழிச்சிட்டு இங்க ஓடி வந்துட்டா, இவனுமே வந்து அவளுக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சிட்டு இருக்கா, அதனால எங்களுக்கு அவ வேணும், நாங்க திருப்பி அவளை இங்க இருந்து கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏண்டி உனக்கு நான் பத்தாதா, உனக்கு வந்துட்டு இன்னும் புதுசா ஆள் வேணுமா என்ன, அதுக்காக தான் இவனை பிடிச்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி இந்த ஃபியான்சி இழுக்கிறான். அவன் பயங்கரமா ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணி ஹீரோயினை கேவலமா பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு செம்ம ஆத்திரம் வந்துருது. இத பாரு, நான் உனக்கு ரொம்ப மரியாதையா சொல்லிக்கிறேன், இங்க இருந்து போயிடு, இல்லன்னு வச்சுக்கோ உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, நான் என்னோட கோபத்தை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அப்ப உடனே அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, இதோ கல்யாண பத்திரிக்கை, இவங்க 2 பேருக்கும் அடிச்ச கல்யாண பத்திரிக்கை, இவ கல்யாணம் வரைக்கும் ஓகேன்னு ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஓடி வந்துட்டா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் செம்ம காண்டாயி அந்த பத்திரிக்கையை பிடிச்சி கிழிச்சு போட்டுறா. இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டமே கிடையாது, நான் படிக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன், ஆனா நீங்க தான் தேவையில்லாம இவங்கிட்ட நீங்க வாங்கின காசுக்காக என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பாக்குறீங்க அப்படின்னு அதை கிழிச்சு போட்டுறா. ஆக்சுவலா இந்த பார்ட்டி வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த சேரிட்டிக்காக ஏலெல்லாம் விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பார்ட்டி தான். பார்ட்டி ஸ்டார்ட் ஆன உடனேயே வந்துட்டு போலீஸ் எல்லாம் எல்லா கூட்டத்தெல்லாம் சரி பண்ணி விட்டுறாங்க. அப்ப அந்த ஏலத்துல ஒரு வைரக்கல் பதிச்ச கிரீடம் வருது. அந்த கிரீடம் வந்துட்டு பார்த்தா 50 மில்லியன் ஆரம்பிச்சு 500 மில்லியனுக்கு போகுது. 500 மில்லியன் கொடுத்து யார்டா வாங்கினா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் ஹீரோயினுக்காக வாங்கியிருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா ஹீரோ வந்து பார்ட்டில செமையா குடிச்சிடறான். ஃப்ரெண்டுக்காரன் தான் தோல்ல கை போட்டு கூட்டின்னு வரான். ஐயோ அண்ணி, தயவு செஞ்சு இவனை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றான். வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறானா. ஹீரோயின் ஃப்ரெண்டோட சவுண்ட் கேட்டு ஐயோ ஃப்ரெண்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி எழுந்து வேகமா ஓடுறா. செம்மையா கடுப்பாயிடுறான். அடியே உனக்கு நேரங்காலமே இல்லையாடி உள்ள வர்றதுக்கு, கதவு தட்டிட்டு கூட வரமாட்டியாடி, சீப்போடி வெளியில அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறான். நேரா ஹீரோயின் கிட்ட வந்து நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்கும் போது, எனக்கே தெரியலடி, எனக்கு அவனை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு தெரியல அப்படின்னும் போது, ஏன் அப்படி குழப்பிக்கிற அப்படின்னு கேக்குறா. நீ தானே சொன்ன அன்னைக்கு அவன் ரொம்ப மோசமானவன், அதனால எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது ஃப்ரெண்டுக்காரி என்ன சொல்றானா, ஏய் அவன் கோவக்காரன்னு சொல்ல வந்தடி, அவன் தப்பானவெல்லாம் கிடையாதுங்க அங்கிள், ரொம்ப நல்லவன் தான், ஆனா ரொம்ப கோவக்காரன், அதுதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது, கோவம் தானே அது எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. மறுநாள் காலேஜ்ல ஹீரோயினை டிராப் பண்றதுக்காக ஹீரோ வரானா. அப்ப அவ வாங்கி வச்சு இந்த டையை இப்பதான் கொடுக்குறா, இது உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவன் மடியில போட்டுட்டு இறங்கி ஓடிடுறா.
ஹீரோக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருது, பயங்கரமா சந்தோஷம் வேற ஆயிடுது. ஹீரோயின் வந்து காலேஜுக்கு வரா. காலேஜ்ல இவ வந்த நாளே இவளை எல்லாரும் தப்பா பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த காலேஜ்ல பெரிய ஆளோட ரெக்கமெண்டேஷன்ல தான் உள்ள வந்திருக்கா. எனக்கு தெரிஞ்சு இவள் டேலண்ட்டை வச்சுலாம் உள்ள வரல, இவ வேற ஏதோ பண்ணி தான் வந்திருக்கா அப்படின்னு எக்கச்சக்கமா இவளை தப்பா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப ஃப்ரெண்டுக்காரிக்கு இதை கேட்ட உடனே செம கோவம் வந்துடுது. நம்ம ஹீரோயினுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறா. அவளை பத்தி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன தெரியும், எதுவுமே தெரியாம எப்படி அவளை தப்பா பேசுவீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. அப்ப ஜூஹின்னு ஒருத்தி என்ன சொல்றா அப்படின்னா, அப்பனா வந்து என் கூட அவளை போட்டி போட சொல்லு, யாரோட டிசைன் ஃபர்ஸ்ட் சேல் ஆகுது அப்படின்னு சொல்லி ஆன்லைன்ல பார்ப்போம். கரெக்டா 3 நிமிஷம் டைம், அந்த டைம்குள்ள யாருது ஃபர்ஸ்ட் சேல் ஆகுதோ அவங்க தான் வின்னர், அவங்க தான் இந்த காலேஜ்ல இருக்கணும், தோத்து போனவங்க இந்த காலேஜை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுமே எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. 2 பேருமே வந்து 2 டிசைனை வரைஞ்சி ஆன்லைன்லயும் போஸ்ட் பண்ணிடுறாங்க. யாருது ஃபர்ஸ்ட் விற்க போகுது அப்படின்றத பார்க்க போறாங்க. இவன் இந்த ஜூஹி என்ன பண்றானா, அதுக்குள்ள இவளுக்கு ஒரு சுகர் டேடி இருக்கான் போல, அவனுக்கு கால் பண்ணிட்டு சீக்கிரமா என்னோட டிசைனை 20 மில்லியனுக்கு புக் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது, அப்பனா இன்னைக்கு நைட்டு நீ வந்துருவியா அப்படின்னு சொல்லி அவனும் கேட்கறான். சரி சரி வர, நீ ஃபர்ஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்றா. இவளோடது உடனே வித்துடுது. ஆனா ஹீரோயின் விற்கவே இல்லை. அதை பார்த்த உடனே ஹீரோயின் உண்மையை சொல்ல, நீ என்ன ஃப்ராடுத்தனம் பண்ணியா அப்படின்னு கேட்கும் போது, நான் ஏன் ஃப்ராடுத்தனம் பண்றேன், நானும் இங்க தானே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நம்ம இப்பதானே போட்டியை பத்தியே முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே 52 மில்லியனுக்கு நம்ம ஹீரோயினோட டிசைன் வித்துடுது. உடனே அவ்வளவுதான், எல்லாரும் ஹீரோயின் தான் வந்து ஜெயிச்சுட்டா, நீ தான் வெளியில போகணும் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோ வந்து அந்த ஜூகியோட சுகர் டேடி இருக்கான் இல்லையா, அவனை கூட்டிக்கிட்டே அங்க வந்துடுறான். வந்த உடனே வந்து, ஐயோ சார் என்ன விட்டுருங்க சார், அந்த பொண்ணு வந்து நைட்டு வரேன்னு சொன்னா, அவளுக்காக நான் இதை செஞ்சேன், நீங்க எதுக்காக என் மேல கோவப்படுறீங்க அப்படின்னு கேக்குறான். இல்ல இதெல்லாம் போய் அவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஜூகி சொல்றாளா. அப்ப என்ன ஆகுதுன்னு செக்ரட்டரி பொலியணும்னு கண்ணத்திலேயே விடுறான். அப்பதான் அவ காதுல வச்சிருக்க இயர்பட் கீழே விழுது. உடனே ஹீரோயினும் வந்து ஹீரோ கிட்ட ரொம்ப தேங்க்ஸ், நீங்க வரலன்னா கண்டிப்பா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. மறுநாள் ஹீரோயின் வந்து ஹீரோவை வீடு பூரா தேடுறா, பார்த்தா கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் அங்க வேலை செய்யறவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்துட்டு பிசினஸ் ட்ரிப்புக்கு 3 நாள் வெளியில போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. 3 நாளும் முடிஞ்சிருது. ஹீரோயினுக்கு வந்து இந்த காலேஜ் ஃபெஸ்டிவல்ல காம்படிஷன் வைக்கிறாங்க. அவளோட டிசைன் வந்து செலக்ட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல மார்க்கெட் பண்றதாவும் இருக்காங்க. அந்த காம்படிஷன் இருக்கு அப்படின்றது ஹீரோக்கு நல்லாவே தெரியும். ஆனா 3 நாளா ஹீரோ ஒரு போனும் பண்ணல, இந்த காம்படிஷனுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கஷ்டமா இருக்கா. அப்புறம் பார்த்தாதான் தெரியுது, நம்ம ஹீரோ நேரா வந்து காம்படிஷனுக்கே வந்துடுறான். நீ என்ன ரொம்ப மிஸ் பண்ண தானே, நீ போனையே பார்த்துக்கிட்டு இருந்த தானே, நான் போன் பண்ணல மெசேஜ் பண்ணலன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப ஏங்கிக்கிட்டு தானே இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, இங்க இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றா. இப்ப ஹீரோயினோட டர்ன் வந்துடுச்சு. அவ வந்து அவளோட டிசைனை போட்டுட்டு வந்து இங்க கேட் வாக் பண்ணணும், அதுக்காக ஹீரோயின் போயிடுறா. நம்ம ஜூகி இருக்கா இல்லையா, அவளை இந்த சுகர் டேடியும் போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டான் போல. அவ செம கொலை வரையில இருக்கா. இன்னைக்கு உன்னை எப்படி அசிங்கப்படுத்துறன்னு மட்டும் பாருடி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் ஃபேஷன் ஷோக்காக ட்ரெஸ் மாத்துறதுக்காக போறா. அங்க பார்த்தா எவனோ ஒருத்தன் உள்ள வந்துடுறான். ஹீரோயின் போடுறதா வச்சிருந்தா இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சி கிழிச்சு போட்டுட்டு அது மட்டும் இல்லாம ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி ரேப் பண்ண ட்ரை பண்றான். ரொம்ப நேரம் ஆகியும் வந்து ஹீரோயின் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நல்லபடியா அந்த கதையை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்துடுறான். வந்த உடனே இவனை சும்மா விடுவானா, போட்டு அடி 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 அடின்னு கொஞ்சம் கூட கேப் விடாம அடிச்சிடுறான். சாரி, நான் வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டேன், என்னை பார்த்து நீ பயந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, இல்ல நீ மட்டும் வரலன்னா இந்நேரம் என் நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நினைச்சு எனக்கு சங்கடமா இருக்கு, மற்றபடி நீ பண்ணதுல எனக்கு கோவம் வரல, இந்த மாதிரி பண்றவனை இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான், ஹீரோ வந்து பயங்கர சந்தோஷத்துல ஹீரோயினை விடாம கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறானா. ஹீரோயின் ஐயோ காம்படிஷன் இருக்கு அப்படின்னு சொல்றா. காம்படிஷன் தானே, போனா போது பரவாயில்ல, அது இன்னும் ஒரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா செக்ரட்டரி விடுற மாதிரி இல்ல, பாசே சீக்கிரம் வாங்க, எல்லாரும் கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காம்படிஷனுக்காக, நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்தி கதவை தட்டி கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கான். மவனே 4 மாசத்துக்கு உனக்கு சம்பளமே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி மிரட்டிட்டு அங்க இருந்து போறா ஹீரோ. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, கொஞ்ச நேரம் அவங்க டைம் கேட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த ட்ரெஸ்ஸை மறுபடியும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. லேட் ஆனாலும் லேட்டஸ்டா வர மாதிரி ஹீரோயின் செமையா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துடுறா. அந்த ட்ரெஸ்ல என்ன வந்துட்டு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தா, எந்த சைட்ல இருந்து பார்த்தாலுமே வந்து ஒரு சைட்ல ஒரு கலரா அந்த ட்ரெஸ் தெரியுமா. மறுபடியும் அந்த ஜூயி வந்துடுறா. இது
இது ஒன்றும் உன்னோட டேலண்ட் கிடையாது, இதை ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல்ல நான் பார்த்துட்டேன், அவங்களோட ஐடியாவை திருடி தான் நீ உன்னோடது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூடியூப் சேனல் வீடியோவை காட்டுறா. அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, அந்த வீடியோல இருக்கிறதே நான் தான், அது என்னோட ட்ரெஸ் தான், அது மட்டும் இல்லாம எங்க அம்மாவுக்கு நான் பண்றது தெரியக்கூடாதுன்றதுக்காக என்னோட ஃபேஸை காட்டாம நான் தான் வீடியோ இவ்வளோ நாளும் போட்டுக்கிட்டு இருந்தேன். நான் இந்த காலேஜில் சேரும் போதே வந்து என்னோட ஐடென்டிட்டியை சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன். உனக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னா என்னோட காலேஜ் ஃபார்ம் எல்லாம் எடுத்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாளா. அவ்வளோதான், இவளுக்கு செம மொக்கையாயிடுது. வாங்க வாங்க இதை பிடிச்சிட்டு போங்க, இது உண்மையாகவே பைத்தியம் ஆயிடுச்சு போல, இதனால தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு அவளை தூக்கிட்டு போக வச்சிடுறாங்க. அதுக்குள்ள ஹீரோயினோட அம்மாக்காரி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அவன் யாரு அப்படின்னு பார்த்தா இந்த குடும்பத்தோட ஒரிஜினல் வாரிசு. நம்ம ஹீரோ வந்து ரெண்டாவது ஒய்ஃபோட புள்ள அப்படின்றதுனால அவனுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் என்னைக்குமே கிடைச்சதில்ல. ஆனா அவங்க அப்பா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஒரு பெரிய கம்பெனியை அவன் பேர்ல எழுதி வச்சுட்டு போயிட்டு இருக்காரு. அந்த கம்பெனியையும் எப்படியாவது அடையணும் அப்படின்றதுதான் இந்த அண்ணங்காரனோட ஒரே ஐடியா. அந்த டைமுக்கு ஹீரோயினோட அம்மா வந்து என்ன சொல்றா அப்படின்னா, ஹீரோவா அந்த கம்பெனியை விட்டு இறக்கிறதுக்கு நான் உனக்கு பெரிய ஒரு ஐடியா கொடுக்க போறேன், ஹெல்ப்பும் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஏதோ ஒரு ஐடியாவா அவன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினும் காம்படிஷனுக்கு வந்த இடத்துல வெளியூர்ல ஹோட்டல்ல தங்குற மாதிரி ஆயிடுது. அப்ப ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்பனா இந்த ஹோட்டலை வேணாம், வேற ஒரு ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றா. அப்ப இவன் கையை பிடிச்சிக்கிட்டு, அப்பனா வந்துட்டு உன் மேல நம்பிக்கை இல்லையா, இல்ல என் மேல நம்பிக்கை இல்லையா, இல்ல என் கூட இருக்க பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். ஆனா கொஞ்ச நேரத்துல அவனே இல்ல வேண்டாம் வேண்டாம், நீ இன்னும் காலேஜ் முடிக்கல, நீ காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே எழுந்து போயிடுறான். அதே நேரத்துக்கு இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, கூல் ட்ரிங்க்ஸ் நினைச்சு பியரை எடுத்து குடிச்சிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ உள்ள வந்தா இவ ஹீரோவை பிடிச்சி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்பவும் ஹீரோ வேணாண்டி விட்டுடின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அடியே இதை எடுத்து குடிச்சிட்டியா நீ அப்படின்னு சொல்லி இவன் கத்திக்கிட்டு இருக்கான். இப்பதான் இவனுக்கே புரியுது இது சரக்கு அடிச்சுட்டு இப்படி எல்லாம் பண்ணுது போலன்னு. அதோட காலையில தான் ஹீரோயின் எழுந்துக்கிறா. எழுந்துக்கும் போது என்ன கட்டின்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஓடிடே அப்பதான் ஹீரோ என்ன சொல்றாடா, சரி சரி பயப்படாத, நமக்குள்ள ஒன்றும் ஆகல, நான் ரொம்ப கண்ட்ரோலா இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்பனா நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டியா அப்படின்னு கலாய்க்கிறா. இவனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. பாவம் பார்த்து விட்டா கொஞ்ச நேரத்துல நீ என்னன்னா என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டியேடி அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிடுறான். ஒரு மறுநாள் காட்டுறாங்க. மறுநாள் ஹீரோவோட பர்த்டே. அப்ப வந்துட்டு ஒரு பொண்ணு வர, அந்த பொண்ணு கூட சேர்ந்து ஹீரோ எங்கேயோ வெளியில போறான். அதே நேரத்துக்கு ஹீரோவை பாக்கிறதுக்காக ஹீரோக்கு ஸ்பெஷலா கேக் கிஃப்ட் எல்லாம் வாங்கிக்கிட்டு ஹீரோயின் அவனோட ஆபீஸ்க்கே வரா. அப்பதான் பாக்குற இவங்க எல்லாரும் கார்ல ஏறி போறத. அதை பார்த்த உடனே இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோயினோட அம்மா வந்துட்டு, எப்பயாவது புரியுதா நான் எதுக்காக சொல்றேன்னு சொல்லிட்டு, எப்பவும் இந்த மாதிரி கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் நம்பினா இதுதான் உனக்கு கெதி, அவனுங்க ஆளுக்கு ஒண்ணு இல்ல, ஆளுக்கு 4 நாள் வச்சுட்டு இருப்பானுங்க, நீ இதுல 4ஆவதுல ஒண்ணு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பேசுறா. அதுக்கு உடனே ஹீரோயின், இல்ல எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு, நீ இந்த மாதிரி எல்லாம் பேசாத அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லும் போது, ஓகே உனக்கு நம்பிக்கை இருந்தா அது உன்னோட இஷ்டம், ஆனா நான் என்ன பண்ண போறேனோ அதை உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நான் வந்து அவனை ஒண்ணுமே இல்லாதவனை ஆக்க போறேன், இந்த கம்பெனியை அவனுக்கு இல்லாம ஆக்க போறேன். எப்படின்னு தெரியுமா, அவனுக்கு ஒரு அண்ணங்காரன் இருக்கான், அவன் தான் உண்மையான வாரிசு இந்த சொத்துக்கெல்லாம். நீ வந்துட்டு ஒரு பைத்தியம் அப்படின்றதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தன்றதுக்கும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, அது எல்லாத்தையும் நான் சோசியல் மீடியால விடுவேன். அதுக்கப்புறமா இவ்வளவு பெரிய கம்பெனியோட ஓனர் வந்து பைத்தியத்தை கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு வேலையே இல்லாம போயிடும், ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே அவனை சிஇஓவா இருக்கிறத தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றா. எப்படிமா உண்மையாவே நான் உனக்கு தான் பிறந்தேனா, நீ தான் என்ன பெத்தியா, எப்படி நீ பெத்த பொண்ணுக்கே வந்து இவ்வளோ கேவலமா இவ்வளோ மோசமா வந்துட்டு துரோகம் பண்றதுக்கு தோணுது உனக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதே நேரத்துக்கு ஹீரோ எங்க போனா அப்படின்றத இப்பதான் காட்டுறாங்க. ஹீரோவோட பர்த்டே அன்னைக்கு தான் அவங்க அம்மா இறந்திருக்காங்க சூசைட் பண்ணிக்கிட்டு. அதனால அவன் வந்து அவனோட பர்த்டே செலிப்ரேட் பண்றதே இல்ல, வருஷம் வருஷம் இந்த இடத்துக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா என்ன தேடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டு இருக்கா. இவனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. ஏர்போர்ட்ல தனியா உட்காந்துக்கிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா ஹீரோ பின்னாடி வரான். என்கிட்ட கேட்காம இல்ல என்கிட்ட சொல்லாம நீ எப்படி வந்து என்னை விட்டுட்டு போகணுன்ற முடிவு எடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு அலேக்கா அப்படியே ஹீரோயினை தூக்கி தோல்ல போட்டுங்கிறது போயிடுறான். நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன்றது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம என்னை விட்டுட்டு நீ எப்படி போவ அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானு. அப்பதான் ஹீரோயின், நான் சொல்றேன் எனக்கு உன்னை விட்டு போகணுன்ற கொஞ்சம் கூட எண்ணமே இல்லை அப்படின்னு சொல்றா. அப்ப எதையும் மறைக்காம எல்லாத்தையும் என்கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கறான். இவளுமே அவங்க அம்மா சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்றா. எதை வச்சு பிளாக்மெயில் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த
உண்மையுமே சொல்லிடுறா. இவ வந்து டிப்ரெஷனுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து இருந்திருக்கா சின்ன வயசுல. அதனால அதை வச்சுதான் பிளாக்மெயில் பண்றாங்க. உன்னை ஒண்ணுமே இல்லாதவனை ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்றா. இத பாரு, எந்த ஒரு சூழ்நிலையிலயும் எதுவுமே இல்லைனாலும் நான் வாழ்ந்துருவேன், ஆனா நீ இல்லாம என்னால வாழ முடியாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, இன்னுமே இந்த மாதிரியான எந்த ஒரு முடிவும் நீ எடுக்க கூடாது அப்படின்னு சொல்றான். நம்ம அதே வந்து ஹீரோயினோட அண்ணகாரன் ஷேர் ஹோல்டர் மீட்டிங் வச்சிடறான். வச்சுட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த கம்பெனில சிஇஓவா இருக்கிறதுக்கு ஹீரோக்கு தகுதியே கிடையாது. அவன் வந்துட்டு அவனோட மென்டல் ஒய்ஃப் வச்சுக்கிட்டு பாக்குறதுக்கே கரெக்டா இருக்கு டைம். அதனால அவன் கம்பெனில கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டான். நானே வந்து அந்த கம்பெனிக்கு சிஇஓவா இருக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோ வந்து ஹீரோயினையும் கூட்டிக்கிட்டே அந்த இடத்துக்கு வரான். வந்த உடனே நான் சொல்றதெல்லாம் ஒன்றும் பொய் கிடையாது, இதோ அவளோட அம்மாவே வந்து சொல்றாங்க, சர்டிபிகேட்டையும் என்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு காட்டுறாங்க. அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அவளோட உடம்புல இருக்க காயத்தெல்லாம் காமிச்சு சின்ன வயசுல இருந்து என்னை அடிச்சு அடிச்சு கொடுமைப்படுத்துவாங்க, இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு குழந்தைய கூட குழந்தையா அவங்க வளர்த்தது கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனேன் அப்படின்னா அவங்க வரதட்சணை பணம் கொடுப்பாங்க, அவங்களுக்கு அது தேவை, அதுக்காக மட்டும்தான் என்ன வளர்த்தாங்க அப்படின்னு சொல்றா. எங்க இந்த பொம்பளைக்கு அப்படியே அசிங்கமா போயிடுது எல்லாரும் எதிர்க்கையும். அதனால சின்ன வயசுல ஹீரோயின் டிப்ரெஷன்ல இருந்தா, அவளுக்கு அது வந்து எப்போ சரியாயிடுச்சு, இப்ப அவ நல்லாவே இருக்கா அப்படின்றதுக்கும் டாக்டர் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்ப வந்து அண்ணங்காரன் என்ன சொல்றான் ஹீரோ கிட்ட அப்படின்னு பார்த்தா, உனக்கு இப்ப 30% ஷேர் மட்டும்தான் அந்த கம்பெனில இருக்கு, இதுக்கு முன்னாடி உனக்கு 50% ஷேர் இருந்தது, இப்ப மத்த எல்லா ஷேரையும் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோ என்ன ட்விஸ்ட் கொடுக்குறான் அப்படின்னா, இதை எப்பனாலும் நீ எனக்கு பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், அதனால வந்துட்டு ஆல்ரெடி 50% ஷேரை நான் என் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், உன்னால அந்த ஷேரை வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்றான். இப்பதான் இவனுக்கு புரியுது, இவன் ஜஸ்ட் பேச்சுவார்த்தை மட்டும்தான் பண்ணி வச்சிருந்திருக்கான் போல, வாங்கல போல. ஆனா ஹீரோ ரெஜிஸ்டரே பண்ணிடுறான். என்னோட விஷயத்துக்காக உன்னோட பர்சனல் மேட்டர் எல்லாம் வெளியில தெரியற மாதிரி ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்கறான் ஹீரோ. அதுக்கப்புறம் நேரா வந்துட்டு ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அவங்க அம்மாவோட கல்லறைக்கு கூட்டிட்டு போறான். அந்த பொண்ணு அங்க இருக்கா. இவ வந்துட்டு இங்க பெரிய கல்லறையா கட்டி கொடுக்க போறா பொழுது, அதுக்கு ஏத்த டிசைனர் தான் அவ. அதை பார்த்த உடனேதான் ஹீரோயினுக்கு ஐயோ தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு தோணுது. அதோட நேரம் ஹீரோயினும் வந்து ரிலாக்ஸ் பண்ணலான்னு ஸ்விம்மிங் பூலுக்கு போறாங்களா. ஹீரோயினும் ஸ்விம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு வரா. அதை பார்த்த உடனே ஹீரோ, அடியே என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க நீ, எதுக்காக இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்த அப்படின்னு கேட்கும் போது, அங்க பாரு வெறும் செக்யூரிட்டி கார்டு மட்டும்தான் இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, அவனா இருந்தாலும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றான். பாபா அவர் காதலே விழுந்தது, அவர் கதவு சாத்திட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க அந்த இடத்துல பயங்கரமா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறாளா, அந்த டைமுக்கு அம்மாக்காரியே என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா மயக்க மருந்தை வச்சு ஹீரோயினை கிட்னாப் பண்ணிடுறா. ஹீரோயினோட மொபைல கூட இங்கேயே விட்டுட்டு போயிடுறா. இப்பதான் ஹீரோ ரொம்ப நேரமா ஹீரோயினை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பாக்குறான். பார்த்தா அவளோட மொபைல் மட்டும்தான் இருக்கு. இவனுக்கு நல்லாவே புரிஞ்சிடுது இங்க யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த அம்மாக்காரியும் ஃபியான்சியும் தான் இருக்காங்க. அம்மாக்காரி போட்டு ஹீரோயினை அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஏமான்னு இப்படி பண்ற, என்ன நிம்மதியா வாழ விடுமா, இவ்வளவு வருஷமும் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட, இதுக்கப்புறமாவது என்ன நிம்மதியா விடுமா அப்படின்னு சொல்லும் போது, எதிரி நிம்மதி, எவனோ ஒரு கேங்ஸ்டர் கூட இருக்கிறதா நிம்மதி, தயவு செஞ்சு நான் சொல்றேன் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ மரியாதையா என் கூட வந்துரு அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்பவும் அவன் முடியாதுன்னு சொல்றாளா, அடி பின்னி எடுக்கிறா. அப்பதான் இந்த ஃபியான்சி என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தேன் நீ நினைச்சுக்கிட்டியா, அதெல்லாம் கிடையவே கிடையாது, என்ன அசிங்கப்படுத்திட்டு விட்டுட்டு ஓடனா இல்லையா, இவளை நான் அசிங்கப்படுத்தணும், எவனோ ஒருத்தன் கூட இருந்தா எவனோ ஒருத்தன் வந்து இவளை தொட்டதுக்கு அப்புறம் நான் இவளை யூஸ் பண்ணுவேன் நீ நினைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட கொடுக்குறான். வேற 2 ஆளுங்களை விட்டு இவளை ரேப் பண்ண சொல்றானா, அவனுங்களும் அதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அம்மா கறிக்கு இப்பதான் உரைக்குது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, எதுக்காக என் பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பண்ற, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லும் போது, நீ மரியாதையா ஓரமா இரு, இல்லன்னு வச்சுக்கோ உன்ன என்ன பண்ணுவேன்னு தெரியல அப்படின்னு மிரட்டுறான். அந்த டைம்க்கு உள்ள வந்த உடனே ஹீரோ என்ன பண்றான்னா, துப்பாக்கி எடுத்து அந்த ஃபியான்சிய கையிலேயே சுட்டுறான். ஹீரோ வரும்போதே ஆளுங்க கூட வந்ததுனால எல்லாரும் வந்து ஆளாளுக்கு ஒருத்தவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா காரியை விடாதீங்க, ஃபர்ஸ்ட் அவளை தூக்கி போட்டு மிதிக்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயினை மட்டும் பத்திரமா அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். அப்பதான் ஃப்ரெண்டுக்காரி வந்து ஹீரோவை திட்டுன்னு திட்டுறா. உன்கிட்ட விட்டு வச்சா இப்படிதான் வந்துட்டு கேர்லெஸ்ஸா இருப்பியா, என் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆயிருக்கும் தெரியுமா, நீ மட்டும் கரெக்ட் டைமுக்கு போலனா அப்படின்னு திட்டிட்டு போறா. இதுக்கப்புறம் கண்டிப்பா அவளை நான் நல்லபடியா பாத்துப்பேன், இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்றான்.
அதுக்கப்புறத்துல இருந்து ஹீரோயின் கொஞ்சம் டிப்ரெஷன்லயே இருக்கால. நம்ம ஹீரோவுமே கூடியே இருந்து அவளை பாத்துக்கிறான். அதோட அப்படியே 3 வருஷம் ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பெரிய டிசைனர் ஆயிடுறா. அதனால அவளுக்கு வந்து எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸும் ஃபேன்ஸும் வந்துடுறாங்க. ஹீரோயினை பாக்கிறதுக்காக ஹீரோ வரான். அந்த டைமுக்கு ஏதோ ஒரு பையன் வந்து பொக்கே எடுத்துட்டு வந்து ஹீரோயினுக்கு நீட்டுறானா. ஹீரோயினும் வந்து வேணான்னு சொல்ல முடியாது இல்லையா, அதனால அதை வாங்கிக்கிறா. அவ்வளவுதான், ஹீரோ செம காண்டாயிடுறான். உள்ள போன உடனே எல்லாரையும் வெளியில துரத்திடுறான். வெளியில துரத்திட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க வந்த இடத்துல அப்படின்னு காண்டாகிற அவ. என்னடா ஆச்சு, எதுக்குடா இப்படி பண்ற அப்படின்னு கேட்கும் போது, யாரவன் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். இல்ல இல்ல எனக்கு தெரியாது, அவன் ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்றாளா. அவ்வளவுதான், ஓ அவன் யாருன்னே தெரியாது, புது ஸ்டூடெண்ட்டுங்கிற, அவன் கொடுத்தா நீ பூ வாங்கிடுவியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின், எப்பா சாமி இனிமே வந்து பூக்கடைக்காரி கொடுத்தா கூட வாங்க மாட்டேன் போதுமா அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் என்னைக்கு காலேஜ் முடிக்கிறாளோ அவளோட கிராஜுவேஷன் டே அன்னைக்கே வந்து ப்ரப்போஸ் பண்றான். ஃப்ரெண்டுக்காரி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்டி நானு, நீ வீட்டுக்கு போ, உனக்கு வந்துட்டு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றா. இங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயினுக்கு பார்த்தா ஃபுல்லா செக்ஸியான ட்ரெஸ்ஸா வாங்கி வச்சிருக்கா. அடி பாவி என்னடி பண்ண அப்படின்ற மாதிரி ஹீரோயின் உட்காந்து முடிச்சுக்கிட்டு இருக்கா. கரெக்டா ஹீரோ உள்ள வந்துடுறான். அதனால போர்வையெல்லாம் போத்தி எல்லாத்தையும் மூடி வச்சிடுறா. அப்பதான் அவன் வந்துட்டு, உனக்காக நான் குட்டியா கிளிப் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஆசையா கிளிப் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கான். உன் மேல ஏதோ ஸ்மெல் வர மாதிரி இருக்கு, நீ போய் குளிச்சுட்டு வாயா அப்படின்னு சொல்றாளா. ஐயோ என்னது என் மேல ஸ்மெல் வருதா, சரி சரி நான் உடனே போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு போறான். ரொம்ப பதட்டமா இருக்கு, கொஞ்சமா குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு ரெடி ஆயிட்டு அவன் வர்றதுக்குள்ள கொஞ்சமா குடிக்கலாம் அப்படின்னு பார்த்து இவ ஊத்தி 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 மொடா குடிகாரி மாதிரி குடிச்சு முடிச்சிடறா மொத்தத்தையும். ஹீரோ வெளியில வந்த உடனே, எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ ஏன் இவ்வளவு நேரம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மார்க்கமா பேசுறா. கண்டுபிடிச்சிடறா. அடி பாவி குடிச்சிட்டியாடி நான் வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் அப்படின்னு கேக்குறான். ஆக மொத்தம் ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஹாப்பி எண்டிங்கோட இந்த டிராமாவும் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.